ஒவ்வொரு மாதமும் இந்த மீட்டிங் 2வது சனிக்கிழமை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்காக உங்களுக்கு கால்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் தேவைப்படுமானால் வாலண்டியர்ஸ் பின்னாடி இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா சத்திய வார்த்தைகளும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. இன்றைய தினமும் இந்த மாதமும் இந்த 11வது மாதத்தில் இந்த மீட்டிங் நடத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த வருஷத்தில் 10 மாதங்கள் நம்ம முடிச்சிட்டோம், வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இந்த சென்னை பட்டணத்தில் இது 2வது வருஷமாக நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மாதம் கூட தடை வராதபடிக்கு தேவன் தடைகளை எல்லாம் மாற்றி இந்த இடத்துல நம்ம இந்த மீட்டிங் நடத்தும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அநேகம் ஆத்துமாக்கள் இந்த மீட்டிங் மூலமாக தொடப்பட்டு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய வாழ்க்கையில் மேன்மையையும் இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்கள் கண்டிருக்கிறார்கள். நீங்களும் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற ஒவ்வொருவரும், நீங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு கர்த்தர் தான் உங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கார். இந்த இடத்துக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது சீட் ஃபில் பண்ணுறதுக்காக இல்லை, உங்களுடைய வாழ்க்கை நிரம்புறதுக்காக. உங்களுடைய வாழ்க்கையில் வெறுமையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிரம்ப போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில், செழிப்பில், எந்த காரியத்தில் நீங்கள் வீக்காக இருக்கீங்களோ, எந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எம்டியாக இருக்குதோ அந்த காரியங்கள் எல்லாம் நிரம்பும்படிக்கு தான் தேவன் உங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கார். உங்களுடைய குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க போகிறார். பரிபூர்ணம் உங்களுடைய வாழ்க்கையோட இறுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது, என் வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன், ஓகே, நான் கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இனி நான் வர்றதுக்கு தயார்னு நம்ம சொல்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மளை விட போகிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் நிரப்பி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதோடு நில்லாமல் உங்கள் மூலமாக மற்றவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களை உயர்த்துவதன் மூலம் தேவன் மற்றவர்களை இந்த இடத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு வர போகிறார். அதற்கு நீங்கள் ஒரு கருவியாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். இன்றைய தினத்திலும் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை 2 செஷன் பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய அன்பு போதகர் சகோதரர் பாலசேகர் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து நம்ம அண்ணனை வெல்கம் பண்ணுவோம். இந்த இடத்துல தேவனோட வார்த்தையை அவர் பிரசங்கிக்க அநேக அற்புதங்கள், அநேகருடைய வாழ்வு மாறிக்கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் கண்கூட எங்கள் சென்னை டீம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய காரியங்களை கேட்கும் பொழுது எங்களுக்கு ஒரு உற்சாகம் வருது. இன்னும் தொடர்ந்து இதை நாங்கள் இறங்கி செய்யணுன்ற ஒரு உற்சாகம் எங்களுக்கு வருது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள உலர்ந்த எலும்புகளை கூட உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகளை, வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை, வெற்றி பெற செய்யக்கூடிய வார்த்தைகளை, செழிப்பின் வார்த்தைகளை, நீங்கள் இதுவரை கேட்டிராத வார்த்தைகளை நீங்கள் இன்றைக்கு கேட்க போகிறீர்கள். அந்த வார்த்தைகளோடு கூட நம் சகோதரர் வந்திருக்கிறார். அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். மீதியான இடத்தை நாம் அவர்கிட்ட ஒப்படைப்போம். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ மீண்டுமா இந்த சென்னை பிளஸ்ஸிங் மீட்டிங்ஸில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் பிள்ளைகள் சொன்னது போல எந்த தடையும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் இதை செய்வதற்கு அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதுக்கு இவங்க மட்டும் இல்லை, நீங்களும் பாருங்கள், நிறைய பிள்ளைங்க இந்த டேட் ஆனால் சிலருக்கெலாம் லீவே கிடையாது, ஆனால் கூட லீவ் போட்டுனாலும் இதுக்கு வர்றோன்ற உங்களால் இது இன்னும் சாத்தியப்படுத்த முடிஞ்சிருக்கு. நம்ம ஏன்னா சில கிறிஸ்தவங்க அப்படி ஃப்ரீயாக இருக்கிறோம், அப்படி ஒரு மீட்டிங் போகலாம், அப்படி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. சரி, அதுவும் பாராட்டுக்குரியது தான். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது வேறு எங்கேயாவது போகலாம்ல. நம்ம எப்போவுமே பாராட்டு இடத்துல தான் இருக்கிறோம், மீட்டிங்காவது போகணும் வருவாங்க. ஆனால் சிலர் அப்படி கிடையாது. இப்படிப்பட்ட கூட்டங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நேரங்களை, பணங்களை, தூரங்களெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை எல்லாரையும் மனசார நான் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன் இயேசு நாமத்தினால. ஆமென். கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்புறது மட்டுமல்ல, அவருடைய கரங்களால் அதை உறுதிப்படுத்துவார். ஆமென். ஸோ வார்த்தையை அனுப்புறதோடு மட்டுமல்ல, அதை அவர் உறுதிப்படுத்தி காண்பிப்பார். ஸோ நான் ஆழமாக நம்புகிறேன், இந்த சத்தியத்தை தொடர்ந்து கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித வளங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். எல்லாவித வளங்களை நீங்கள் பெறுவீர்கள். சம்டைம்ஸ் மக்கள் எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்னா, இதுலேயுமே தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, கவனம் செலுத்துறதே கிடையாது. அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ்டாக, கவனமாக இப்படிப்பட்ட சத்தியங்களெல்லாம் ரொம்ப நாள்லாம் கேட்க வேண்டியது கிடையாது.
ஒரு 6 மாசமாவது ஃபோக்கஸ்ட் ஆயிட்டீங்கன்னா திறக்காததெல்லாம் திறக்கும், வராததெல்லாம் வரும், நடக்காததெல்லாம் நடக்கும். ஆமென். கடவுள் உங்களுக்கு எல்லா நன்மையும் வச்சிருக்கிறார். அவர் வைக்காத நன்மை எதுவுமே கிடையாது. அவர் கொடுக்காத எதுவும் இல்லை. அவர் உங்களுக்கு என்று வைக்காத எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு. பட் நம்ம வார்த்தையை புரிந்து கொள்ளும் பொழுது அதுதான் ரிசீவ் மோடுக்குள்ள உங்களை கொண்டு போகும். அப்போ தான் நீங்கள் அதை என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்களேன், இப்போது நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன், கோரல் அப்படின்ட்டு ஒரு சூப்பரான ஒரு பீச் ரெசார்ட்டில் நேற்றுக்கு மகாபலிபுரத்தில். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது, ஆனால் அவங்க ஒரு கோடு வேர்டு வச்சுருக்குறாங்க. அது யூஸ் பண்ணால் தான் எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ணவே முடியாது. அவங்க அதை கொடுத்துட்றாங்க, எங்கேனாலும் போகலாம். பட் இந்த நம்பர் என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. அது வைஃபையாக இருக்கலாம், ரூம்ஸாக இருக்கலாம், எல்லாத்துக்கும். அப்போது கடவுளும் பாருங்கள், இது வேற ஒன்றும் இல்லை, இது எந்த பாஸ்வேர்டும் இல்லை, இது அவர் வேர்டு. ஆமாம், அந்த வேர்டு இருந்ததுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இவ்வளோதான் விஷயம். அப்போ அதை குறித்த ஒரு தெளிவு வரணும். நேற்றைக்கு கூட இந்த செழிப்பு கருத்தரங்கெலாம் போட்ட உடனே வந்துட்டாங்க ஃபேஸ்புக்கில், யூடியூப்ஸ்லாம். இதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆத்தும ஆதாய கருத்தரங்கு நாங்கள் பார்த்துருக்குறோம், சபை வளர்ச்சி கருத்தரங்கு பார்த்துருக்குறோம், வேற என்னெல்லாமோ சொன்னாங்களே, இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். இது என்ன புதுசாக செழிப்பு கருத்தரங்கு பாருங்க, ஒன்றும் புதுசாலாம் இல்லை. நீங்கள் யாருமே ரொம்ப நாள் அதை என்ன பண்ணல, செய்யலை. அதனால் இப்போ நாங்கள் எடுத்து அதெல்லாம் என்ன பண்ணுறோம், செய்கிறோம். நீங்கள் தரித்திரத்தையே தெய்வீகமாக என்ன பண்ணிட்டீங்க, ஆக்கி வச்சிட்டீங்க. நாங்கள் தரித்திரத்தை ஒரு சாபன்றோம். Poverty is not a blessing. Poverty is a curse. ஆமாம், ஏழ்மையாக இருக்கிறது ஒன்றும் வரம் கிடையாது. சில பேர் அவங்க வாங்கி வந்த வரம் மாதிரி அதை ரொம்ப போற்றி பாதுகாத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வாங்கி வந்த வரம் கிடையாது, அது ஒரு சாபம். அந்த சாபத்தை இயேசு உங்களுக்காக சிலுவையில் சுமந்தார். ஆமாம், உங்கள் பாவத்தை மட்டும் சுமக்கலை, உங்க சாபத்தையும் அவர் சுமந்தார், உங்கள் தரித்திரத்தையும் அவர் என்ன பண்ணார், சுமந்தார். ஆமென். அதனால நான் சொல்றேன், தேவன் உலகத்தில் தரித்திரமா இருக்கிறவர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்று. இந்த போதனையோட கனெக்ட் பண்ணக்கூடிய நீ யாரா இருந்தாலும் சரி, உங்க தேவை சந்திக்கப்பட்டு உங்க கடனெல்லாம் அடைச்சி உங்க கை சில பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க கைகளை அவர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கூட்டங்களுக்கே வந்த பிள்ளைங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த கூட்டத்தையே நடத்துகிறாங்க. 2-3 மாதத்துக்கு பில்லெல்லாம் பே பண்ணிட்டாங்க. $1 லட்சம் ஆகுதுங்க ஒரு மீட்டிங்னா, பரவாயில்ல 3 மீட்டிங் நானே கொடுத்துட்றேன்றேன். யாராவது மீட்டிங் நடத்தோன்னா இந்த வருஷம் உங்களுக்கு டேட் இல்லை, நீங்கள் நம்ம ஜனவரியில் தான் அவங்கள பார்க்கணும். எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன். நீங்கள் இதை போதிச்சா இதுதான் நடக்கும். ஜனங்க வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணுவார், செய்வார். அப்படிப்பட்ட நன்மைகளால் அதை அவர் என்ன பண்ணுவார், உறுதிப்படுத்துவார். அதனால் அவ்வளோ ஒரு அற்புதமான சுவிசேஷத்தை நான் வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த மதமும் நாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற இந்த காரியமும் இது இன்னும் என்ன பண்ணல, விளங்கிக்காதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஏதோ ஒரு துருபதேசம், ஒரு தவறான பிரசங்கம். பாருங்க, நாட்டில் நல்லா இருக்கிறதுன்னு பேசுனா துருபதேசமா எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. நாசமா போ அப்படின்னோம்னா பரவாயில்ல. பாருங்க, கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி இருக்கிறார், அவர் இப்பொழுது நாசமா போ என்று பேசுகிறார். ஒரு எச்சரிப்பின் செய்தி பாருங்க, அதை கேட்கும்போது எப்படி புல் அரிக்குது அப்படின்றாங்க. எச்சரிப்பின் செய்தியை அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க, மண்டெல்லாம் இப்படி ஆக்கி ஒரு மாதிரி மக்களை வச்சு வச்சிருக்காங்க. சிரிச்சா தப்புன்றாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நாளாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நாளாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, அழுதே வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கூட்டங்களில் சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க, சில பேர் ரொம்ப ஆரவாரத்தில் விசிலே அடிச்சிங்க. அதில் ஒரு 2 பேர் போயிட்டாங்க. எதுக்கு, என்ன சந்தோஷமா இருக்கிறாங்க
அப்போ கண்டிப்பா அது ஆண்டவருடைய கூட்டமா இருக்காது. ஆண்டவருடைய கூட்டம்னா எப்படி இருக்கும்? எல்லாம் அழுது மூக்கை சிந்தி பக்கத்து சேலையெல்லாம் தேய்ச்சி ஒருவர் மூக்கை ஒருவர் சுமந்து இப்படி இருந்தா அது என்னது? அது வந்து கிறிஸ்டியன் மீட்டிங்ஸு அப்படின்னு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு நடுவில் தான் நம்ம ஊழியம் சேரும். நல்லது சொல்றதுல அவ்வளோ இது இருக்கு பாரு. வேற ஏதாவது சொன்னோமா? பேங்க் கொள்ளடின்னு நான் பக்கத்து வீட்டுக்காரன் லேண்டெல்லாம் ஆட்டையை போடுன்னா நான் யாரையாவது ஏமாத்துன்னு சொன்னேன்னா, பொய் சொல்லுன்னு சொன்னேன்னா, அந்த மாதிரி எதுவுமே சொல்லியே. ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னு நம்புன்னு சொன்னேன். நாட்டில் இது ஒரு குத்தமா? ஊருக்கு போய் கையேந்துவாங்க, அது ஓகே. எங்க சபைக்கு தருவீங்களா, அதுக்கு தருவீங்களான்னு இவங்க ஊரா போய் ஒருத்தட்டா கேட்பாங்க, அது ஓகேவா. ஆனா நீ இங்க ஏந்தாதையா, இங்க தூக்கியா? அப்படின்னா அது அவ்வளவு நல்லதா தெரியலையே அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ மக்கள் அவங்க சிந்தனையில அவ்வளோ பின்னாடி இருக்கிறாங்கன்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கவலையா இருந்தாலும் உங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, எங்கேயோ என் வாழ்க்கையில ஒரு ஒளிவட்டம் தெரியுது. இதெல்லாம் உடைச்சி ஒரு தலைமுறை எழும்புகிறது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, பரவாயில்ல, அவங்கள விடுங்க. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். இதே நம்ம எதையுமே மாத்தல. புது உபதேசம் என்ன? புது உபதேசம் இயேசு சிலுவையில் மரிக்கலன்னு சொன்னா நான், இல்ல உயிரோடு எழும்பலன்னு சொன்னா, இல்ல அவர் வரமாட்டார்னு சொன்னா, அதெல்லாம் கள்ள உபதேசம். என்னது கள்ள? என்ன சொல்லுங்கன்ற நான், என்ன கள்ள உபதேசம்ன்றேன்? எது கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்லுங்க. இயேசு மரிக்கலன்னு சொன்னா கள்ள உபதேசம். இயேசு வந்து கண்ணின் வயிற்றுல பிறக்கலன்னு சொன்னா கள்ள உபதேசம். பிதா குமாரன் பரிசுத்தாவி இல்லைன்னு சொன்னா கள்ள உபதேசம். இது எதுவுமே சொல்லியே. நாங்க சொல்றது, எங்க செய்தி ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ வந்து கர்த்தரை நம்பினா கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். ஆக்சுவலி நம்ம தான் கர்த்தரை பத்தி ரொம்ப பேசுறோம். செழிப்பு கூட்டத்துல தான் கர்த்தரை பத்தி ரொம்ப பேசுறோம். ஆனா கர்த்தரை பத்தி பேசுறோம்னு இருப்பாங்க இல்லையா, அங்க ஃபுல்லா பைசா பத்தி பேசிட்டு இருப்பாங்க. டைட்டில் தான் கர்த்தர், பேசுறது பூரா காசு. நாங்க டைட்டில் தான் காசு, பேசுறது பூரா கர்த்தர். ஆத்துமாதாய கூட்டத்துக்கு நானும் போயிருக்கிறேன். போகாமையா நான் வந்திருக்கிறேன். அவ்வளவு தூரம் எல்லாம் போயிருக்கிறேன். நான் அங்க போயிட்டு பார்த்தா, சகோதரனை இவனை யார் தாங்குவா? ஏன் அவர் நின்றுட்டு தானே இருக்கிறாரு, அதை சொல்லல. அவரை யார் தாங்குவா, இவரை யார் தூக்குவா? அங்கேயும் பணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இவரை யார் அனுப்புவா? சகோதரனே போ அல்லது அனுப்பு, நான் போயிடுறேன் அப்படின்றான். அப்போ அவங்களும் அதை என்னதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க? காசு, பணம், துட்டு, மணி மணி, இதுதான்ப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதைத்தான் நான் என்ன சொல்றேன், நீங்க இப்படி ஆத்மாதாய கூட்டம்னு போட்டு இப்படி பேச வேண்டாம். என் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர் நீங்க சொன்னீங்கன்னா, என் தேவன் செழிப்பை தருகிறவர், என் தேவன் உயர்வை தருகிறவர், அவரே புழுதிலிருந்து தூக்குகிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். ஆமென். இதை சொன்னீங்கன்னா ஒரு ஆளு 10 மிஷினரியோ 100 மிஷினரியோ அனுப்புவார். ஆமென். பாருங்க, காசு வாங்குறது கரெக்ட், காசு தாங்கன்னு கேட்கறதும் கரெக்ட். ஆனா அதை கர்த்தர் கொடுப்பார்னு சொன்னா தப்பு. இது எந்த ஊர் நியாயம்? யோசித்து பாருங்களேன். அது அப்படி சொல்லக்கூடாது. என் தேவன் எல்லாத்தையும் தராரு. அவர் பரிசுத்தத்தையும் தராரு, பணத்தையும் தராரு. அவர் நித்திய ஜீவனையும் அழியாத வாழ்வையும் தருகிறார், அழியாத செல்வத்தையும் தருகிறார். தெரியுமா உங்களுக்கு? 2ல் 1 தான் தருவேன்னாரு அவரு.
உனக்கு நித்திய ஜீவன் வேணுமா பணம் வேணுமா, அப்படி ஏதாவது கடவுள் பட்டிமன்றம் நடத்தினாரா? இவங்க தான் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் மார்க் சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ வந்து என் பின்னாடி வந்தன்னா நான் உனக்கு என்ன கிடைக்கும்ன்றான் பேதுரு. இயேசு சொல்கிறாரு, என் பின்னாடி வர்றியா, நான் உனக்கு என்ன தரேன் பாரு. என்ன தரேன்னா உனக்கு 100 வீடுகள். எவ்வளோங்க? நம்ம ஆட்கள் இந்த முதல் வார்த்தையிலே ஃப்ளாட் ஆயிடுவான். இவர் இயேசுவா இல்லை? பிளஸ் யூ சிஸ்டர், சீக்கிரமாக பால் காய்ச்சிருவோம். பாலை காய்க்கிறதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம், நாங்கள் தான் டெய்லி காய்க்கிறோமேன்றீங்களா? 100 வீடுகளையும் நிலங்களையும் சகோதரரையும் சகோதரிகளையும் நான் என்ன பண்ணுவேன்? பிளஸ் யூ பிளஸ் யூ. வீடுன்னு சொன்ன உடனே இந்த காணிக்கையை நான் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வந்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே இதை பற்றி பேசிட்டேங்க. தேங்க்யூ. ஐயா, இதெல்லாம் சும்மாலாம் பண்ண முடியாது. அவங்க சும்மா விதைக்கல, கண்ணீரோடு விதைக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? கம்பீரமாக இருப்பீங்க. அப்படியே நடக்கும் சிஸ்டர். நாங்கள் திறந்து வைப்போம். நான் வாங்குவேன், கண்டிப்பா நீங்க வரணும். திறந்துருவோன்ற நான். ஆமென் ஆமென். இது வேறையா? நான் இவ்வளோ பேர் யோசிச்சுட்டு வந்தீங்களா? இன்னைக்கு பிரசங்கம் பண்ண விட மாட்டீங்க போல. ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை திறக்கணும். ஆமென் ஆமென் ஆமென். bless you bless you bless you bless you. என்ன சொல்றாரு பாருங்க, வீடுகளையும், எல்லாம் சொல்லுங்க, வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் பிள்ளைகளையும், அப்புறம் நல்லா சவுண்டா சொல்லுங்க, நிலங்களையும். ஆமென். bless you sister. நிலங்களையும் மறுமையிலே. இப்போ ஸ்பிரிச்சுவல் ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி இருந்தா ஸ்பிரிச்சுவல் லைஃப் கிடையாது அப்படி சொன்னாரா இயேசு? அம்மா bless you மா, bless you மா, bless you மா, bless you மா. நல்லா கவனிங்க. இப்போ இது எதையாவது இயேசு பிரிச்சாரா? இப்போ நிலம் இருக்கு, வீடு இருக்கு, உறவுகள் இருக்கு, அதோட சேர்ந்து என்னவும் இருக்கு. நல்லா சவுண்டா சொல்லுங்க. இப்போ சிலர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, அது ஆசீர்வாத கூட்டம், நாங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்காதா? என்னங்க? மல்டி குஷேன்னு வச்சிருக்கிறாங்க. வெறும் இட்லி தோசை மட்டும்தான் கிடைக்கும்ன்ற கடை நாங்கள் வைக்கல, நாங்கள் வச்சிருக்கிறது மல்டி குஷேன். ஆமா, நீங்களா நாங்கள் பாருங்க, எல்லாமே இருக்கு எங்ககிட்ட. வீடு வேண்டவனுக்கு வீடு, சமாதானம் வேண்டவனுக்கு சமாதானம், பரிசுத்தம் வாங்குறவங்களுக்கு பரிசுத்தம், நித்திய ஜீவன் வாங்குறவங்களுக்கு நித்திய ஜீவன், சுகம் வேணும்ன்றவங்களுக்கு சுகம். ஆமா, பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஆமா, அன்னைக்கு போகும்போது ஒரு பாட்டு ஓடுது, என்ன வேணும் உனக்கு? என்னடா இது, என்னமோ நம்ம பிரசங்க மாதிரியே இருக்குதுமா. கொட்டி தானே கிடக்கு. ஆஹா, அப்புறம் பார்த்தா அது வேற எங்கேயோ உள்ள பாட்டு போல, ஆனாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஹலோ, பாருங்க, சில பேர் ஆஹா இதுக்குதான் பிரதர் அப்படின்றீங்களா? நல்ல வார்த்தை எங்க இருந்து வந்தான்னு. நான் அந்த மாதிரி ஆளு. இந்த பைபிள்ல போட்டிருந்தாதான் அப்படிலாம் கிடையாது. பாரதியார் சொன்னா கூட நான் கேட்பேன், அது நல்லா இருந்தா. நீங்க பேசுறத மட்டும் மற்றவங்க கேட்கணுன்றீங்க, அப்போ அதுல என்ன நியாயம்? ஆமே, பஸ் யூடா. நீங்க பேசுறத மட்டும் என்ன பண்ணுமா? நீங்க அப்படின்னா நீங்க சுவிசேஷமே அறியக்கூடாது. உங்க பைபிள்ல இருக்கிறத மட்டும் மற்றவங்க கேட்கலாமா? அது எப்படி கேட்கலாம்? அதுல என்ன நியாயம்? அது நாங்க கரெக்டா அப்படி சொல்லுங்க. கரெக்டா இருந்தா யார் சொன்னாலும் கேட்கலாம். அப்படிலாம் ஒதுக்காதீங்க. 2ல் 1 தோடு அப்படிலாம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரு அவரு? இங்க என்னெல்லாம் இருக்குது பாருங்க. 100 அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இன்மையிலே. எல்லாம் சொல்லுங்க, 12 மேல தூக்கிடுவாங்க டக்குன்னு. இன்மையிலே, எல்லாம் சொல்லுங்க, இன்மையிலே. நல்லா அப்படி பண்ணுங்க பார்க்கலாம். இங்க இங்க இங்க. ஆமா,
அங்க போன பிறகு இல்லை, இங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இன்மையிலே. இந்த துன்பம் நிறைஞ்ச இந்த உலகத்துல நூறத்தனையான வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும், அப்புறம் இவ்வளவு தந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிலமும் வேணும்ல, நிலங்களையும். ஆமென். இதெல்லாம் உனக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீ நித்திய ஜீவனை இழந்துருவ அப்படின்றாங்க. அதனால என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால மார்க் மை வேர்டு. மார்க் சுவிசேஷம் கூப்பிட்டு, எப்பா இந்த மாதிரி ஒரு குழப்பவாதிகள் அலைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லிரு, கர்த்தர் நிலத்தையும் தருவாரு, இங்கேயும் இடம் இருக்கு, அங்கேயும் இடம் இருக்கு. ஆமென். நீ ரெண்டுல ஒன்ன தொட வேண்டியது இல்ல, நீ மொத்தமாவே எடுத்துக்கலான்ற. ஆமென். இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரியணும். இல்லைன்னா உங்களை கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. இங்க இது கேட்பீங்க, அப்புறம் எங்கேயாவது சரி ஒரு கோயில் இருக்கான்னு போவீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க 2 கொடுமை திங்குன்னு குதிக்கும். அதுக்கெல்லாம் நீங்க தப்பிக்கணுன்றதுக்காக தான் முன்னாடியே ஆன்டி வைரஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கிறேன் நான். இப்போ அவங்க சொல்ற எதுவுமே நான் வேண்டான்னே சொல்லல. ஜெபம் வேண்டான்னு சொன்னா இன்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கேன்னா, இன்னைக்கு இவ்வளோ நேரம் வர்ஷிப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஜெபம் பண்ணி தானே கொடுத்தாரு. இதுக்காக வாரந்தோறும் கூடி ஜெபம் பண்றாங்க, இந்த ஒரு நாள் கூட்டத்துக்காக. நாங்கள் என்ன ஜெபத்துக்கு, நீங்கள் வேணா பாருங்க, மாசத்துல ஒரு இரவு முழு இரவு ஜெபமே நான் நடத்துறேன். ஒருத்தர் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமென். முழு இரவே என்ன பண்ணுறோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை தானே. கடைசி வெள்ளி வந்துச்சுன்னா, கடைசி வெள்ளிலாம் ஞாபகம் இருக்குது தானே உங்களுக்கு. பாருங்கள், வச்சுருக்காங்க, ரெடியாக வச்சுருக்குறாங்க. ரைட்யா, தேங்க்ஸ் ஐயா. கடைசி வெள்ளிலாம் என்ன பண்ணுறோம், முழு இரவு ஜெபம் 9 மணி ஆரம்பித்து காலைல 4 மணி வரைக்கும். அப்புறமும் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. நாங்கள் இவங்க ஜெபம் வேண்டான்னு என்னைக்கா சொல்லியிருக்கிறேன் நான். ஆனால் நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறீங்க. அதனால் நான் கொஞ்சம் ஜெயமும் வேணுன்றேன். பரிசு நல்ல ஆளியா, ஆனால் காசு கிடையாதுன்றாங்க. நீதிமான் அப்படின்றாங்க. நீதிமான கொஞ்சம் நிதிமானா மாத்துறேன் நான். ஹலோ, கர்த்தர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். ஆமாங்க, நிதியின் பாதையிலும் நடத்துவார். அவர் நீதிபரர் மட்டுமல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர், அவர் ஏராளமானவர். ஆமென். இந்த டைமென்ஷனை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த டைமென்ஷனை புரிஞ்சுக்கும் போது அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும்ன்றது. ஆமென். சொல்லுங்க, பரலோகமும் பூலோகமும், பரிசுத்தமும் பணமும், ஜெபமும் ஜெயமும். நாங்க எதையுமே பிரிக்கலையே. நாங்க எதுவுமே பிரிக்கல. நீங்க இது புரிஞ்சுக்காதான் சில பேர் இருக்கிறாங்க. அது வந்து சும்மா ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு கூட்டம் வருது, நிறைய பேர் வந்து எல்லாமே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி கிரிட்டிக் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு இது அதுக்காக இப்படி வச்சுருக்குறாங்க. அது ஒரு கள்ள உபதேசம், அது அப்படிப்பட்ட உபதேசம் அப்படிலாம் கிடையாது. இந்த உங்கள் முன்னாடியே இருக்குது, பைபிள் திறந்து இருக்குது. ஏதாவது குழப்பம் இருக்குதா? ஒரே ஒரு வசனம் தான், ஆனால் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உங்க ஊர் பாஷையில சொல்லலாம், மெய்யாலுமே சொல்றேன். ஆமே, மெய்யாலுமே. ஆமே, டவுட்டே வேண்டாம். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூமியில நீ வந்து ஏழையா இருந்தன்னா பரலோகத்துல உனக்கு இடம் கிடைக்கும். இந்த பூமியில பணக்காரனா இருந்தன்னா நீ எங்க தான் போவ? உதாரணம், லாசரு கதை அப்படி கொண்டுட்டாங்க. லாசர் கதையில இருந்து என்ன சொல்றாங்க? லாசர் எப்படி இருந்தான்? ஒண்ணுமே இல்லாம இருந்தான். பருக்கள் இருந்துச்சு, ஆனா பருக்கைகள் இல்ல.
நாய் வந்து அந்த பருக்கையெல்லாம் என்ன பண்ணிடுச்சு, நான் காலை நக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கடைசியில் செத்து எங்கே போயிட்டான், பரலோகம் போயிட்டான். அப்போ நீனும் ஒரு லாசருவா இரு அப்படின்ட்டாங்க. ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டான், எப்படி விதைச்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஆனால் இந்த கதையை நீங்கள் கொஞ்சம் தட்டி படிக்கலன்னு வைங்களேன், ஒரு தலைமுறையே தரித்திரத்தில் போயிடும். இந்த கதையை போய் படித்து பார்த்தா இவன் போய் உட்கார்றான் பாருங்க பரலோகத்தில். யார் மடியில்? அவன் ஊர்லயே பெரிய பணக்காரன். இவங்க பணக்காரங்க பரலோகம் போக மாட்டாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா பரலோகத்தின் மடியின் பேரு ஆபிரகாமின் மடி. ஆமா, அவன் சாதாரண பணக்காரன் கிடையாது, சாதாரண பணக்காரன் கிடையாது. அவங்க ஊர்லயே அவன் சீமான், வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமான், சீமான் ஆபிரகாம். ஆமென். சீமாட்டி சாரால். ஆமென். அது மட்டும் இல்ல, பைபிள் அவங்களுடைய வெல்த் எப்படி சொல்லுது தெரியுமா? அவங்களுடைய செல்வங்களை பூமி தாங்க கூடாது இருந்தது. டூ மச்சா இருக்குதுங்க வெல்த். என்ன பண்றது, கொட்டி கிடக்குது. ஆமென். கடவுள் பாருங்க, இதே தான், இதை சொல்லிட்டு தான் பைபிள் நமக்கு சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புரஜாதிகளுக்கு வருகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அதே ஆசீர்வாதம் இயேசுவின் மூலமாக இன்னைக்கு எனக்கு வருது. ஆமென். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ஊர்லயே பெரிய ஆளா நீங்க இருக்கு. ஆமென். ஷாட்டாலா மாட்டாலா பிரேக்கெட் உங்க ஏரியாவில், உங்க பகுதியில். ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு சீமானா வைக்க விரும்புகிறார். ஆமென். அதாங்க கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய நோக்கம் அதுதான். அப்போ நீங்க பாருங்க எப்படி போட்டுருக்கு பாருங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை, அவர்களுடைய ஆஸ்தி. நல்லா சவுண்டா படிங்களேன் அந்த வார்த்தையை, இன்னொரு வாட்டி படிங்களேன். ஆஸ்தி எப்படி இருந்துச்சுங்க? ரொம்ப சாதாரணமா இல்ல. ஆமென். ஆமென். இட் வாஸ் கிரேட். ஆமென். மிகுதியா இருந்தபடியினால் சொல்லுங்க, ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியினால். நம்ம ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேவைக்கு தான் இருக்கணும். சரி, உங்க தேவை வேற, என் தேவை வேற, தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு மாசம் 1 லட்ச ரூபா இருந்தா போதுமா இருக்கும். எனக்கு ஒரு நாள் செலவு 1 லட்ச ரூபா. அது இந்த 2 மாசம் புது வருஷத்துல இருந்து பட்ஜெட் மாத்திரம். ஆமென். சீல போறோம். ஆமென். என்ன தேவைக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவை வேற வேற மாதிரி இருக்குது. உங்களுக்கு 2 இட்லி சாப்பிட்டா போதுமா இருக்குது. அதுக்காக பந்தியில் இருக்கிற எல்லாரும் 2 இட்லி சாப்பிட்டுன்னா எப்படி இருக்கும்? எல்லாரும் முதல்ல அந்த ஆளை எழுப்பி விடுன்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது இவங்க தரத்துக்கு மக்களை இழுக்க பார்க்கறாங்களே தவிர, இந்த தரத்துக்கு மக்களை தூக்குறது தான் உண்மையான சுவிசேஷமா இருக்கு. ஆமா, இவங்களுக்கு இல்லைன்னா உனக்கு இருக்கக்கூடாது. இவங்களுக்கு நோய் வந்தா கர்த்தர் நோயையும் தருவார். ஒரு பிரசங்கியாருக்கு எலும்பு பிரச்சனை ஆகி போச்சு. உடனே அவர் சொல்றார், எலும்பு வியாதிலாம் வரும் அப்படின்றார். They teach his experience, not a word of God. அனுபவங்களை பேசுகிறார்களே தவிர கடவுளுடைய வார்த்தையை அவங்க பேசுறது கிடையாது. நான் சொல்றேன், எனக்கு ஆண்டவருடைய கிருபையில எந்த நோயுமே இல்லை. Thank God. ஆமென். அதே மாதிரி எந்த பொருளாதார பிரச்சனையும் இல்லை. Thank God. ஆமென். ஆனா இது ரெண்டும் இல்லாம எனக்கு வறுமையும் இருந்திருக்குது, நோயும் இருந்திருக்குது. ஆனா அப்பவும் கூட நான் வறுமையும் நோயும் பேசினதே இல்லை. ஏன் தெரியுமா? நான் என் வாழ்க்கையில என்ன நடக்குது, என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதை பேசுறதுக்கு வரல. இங்க என்ன இருக்குதோ அதை பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஆமென். இதை பேசுனதுனால என் வாழ்க்கையும் மாறி இருக்குது, இதை கேட்டவங்க வாழ்க்கையும் மாறி இருக்கு. Amen. Preachers, pastors, don't preach your experience. Preach the word of God. Amen. Preach the word of God. Tell the truth.
வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க அனுபவம் இருக்குதுன்னா கொஞ்சம் அனுபவத்தை என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஏன்னா அந்த வசனத்து மாதிரியே கடவுள் என்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சிருக்கிறாருன்னு அப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாமே தவிர எனக்கு வியாதி வந்த உடனே எல்லாருக்கும் வியாதி வந்துடும், எனக்கு பிரச்சனை வந்துட்டா ஊருக்கே பிரச்சனை வந்துடும், இல்லை என்னது அப்படிலாம் சொல்லவே இல்லை பாருங்க. அப்போ இங்க வந்து சாதாரணமா இல்லை, மிகுதியான ஐஸ்வர்யம். எல்லாம் சொல்லுங்க மிகுதி. எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இந்த லெவல் இல்லை வேற லெவல் ப்ராஸ்பரிட்டி என் வாழ்க்கையில் வேலை செய்யுது? ஆமென். எல்லாம் சொல்லுங்க மிகுதியாய். ஆமென். கிரேட் வெல்த். ஆமென். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ஆளு, பூமியில் இப்படி வாழ்ந்த ஒரு ஆளு, அவர் பேரை தான் பரலோகத்துக்கு வச்சிருக்காங்க, ஆபிரகாமின் மடி, பாரடைஸ். அதுக்கு என்ன பேரு, ஆபிரகாமின் மடி. பூமியில் இவ்வளவு பெரிய பணக்காரன், ஆனா அவன் எங்க போயிட்டான்? அப்போ ஒருத்தன் பரலோகத்துக்கு போறது அவன் பணக்காரனா இருக்கிறதுனாலையும் இல்லை, ஏழையா இருக்கிறதுனாலையும் இல்லை, இயேசுவை நம்புறதுனால. ஆமா, சில ஸ்டேட்மெண்ட்டை கிளியர் ஆக்கிடணும். அது கிளியர் ஆனதுக்கு பிறகு இனிமே யாரும் இதை கொட்டி வேற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. தெளிவாக்கிடணும், தெளிவாக்கிடணும். அது மாதிரி நீங்கள் தெளிவாக்கிடணும். இதெல்லாம் உங்களுக்கு சிலருக்கு தெரியும், ஆனால் சில புதுசாக வர்றீங்க, உங்களுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதை விதைக்கிறேன். அது வழி கிடையாது. நீங்கள் ஏழையாக இருந்தால் கூட இயேசுவை நம்பினா பரலோகம் போக முடியும். ஆனால் நீங்கள் ஏழையாக இருந்தோம் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை சுவிசேஷத்தை நீங்கள் நம்பலைன்னா நீங்கள் உங்கள் நித்திய வாழ்வை அனுபவிக்க முடியாது, முடியாது. இதுக்கும் காசு பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் பரிசுத்தவானா இருந்தாலும் இந்த பூமியில் பணம் இல்லைன்னா உங்கள் ஹவுஸ் ஓனரு வாடகை கட்டலைன்னா உங்களை திட்டுவார். ஹலோ, நல்லதையா? இந்த பணம் ஒன்றும் பரலோகம் போகாது. அது பணம் பரலோகம் போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இதை பரலோகத்துக்கு நீ கொண்டு போக முடியுமா? கொண்டு போற அளவுக்கு இங்க முதல்ல யார்ட்டையுமே இல்லை. இருந்தாதான் சார் கொண்டு போக. ஒருத்தர் சொல்றாரு எல்லாவற்றையும் இழந்து விட்டு வா. எல்லாத்தையும் இழந்தாச்சு ஏற்கனவே, இனிமே இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவங்க பண்ற பிரசங்கத்துக்கும் ஜனங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு நீங்க ஜனங்கள்ல ஒரு ஆளா நின்று யோசித்தீங்கன்னா பிரசங்கமே மாறும். பிரசங்கியார்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேன் நான். பிரசங்கியார் என்னன்னு பிரசங்கம் பண்ணீங்கன்னா புரியவே புரியாது. நீங்களும் ஒரு ஆடியன்ஸா உட்கார்ந்து உங்க பிரசங்கத்தை ஒரு வாட்டி போட்டு கேளுங்க. யார் பேச்சு இல்லை, உங்க பிரசங்கமே உங்களை மனம் திரும்ப வச்சிரும். ஆஹா, இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லையா, இதைத்தான் ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். பாருங்க, பணக்காரனும் பரலோகத்தில் இருக்கிறான், ஏழையும் இருக்கிறான். அதுக்கு பணமோ ஏழ்மையோ காரணம்? சரி, இப்போ ஏழ்மை தான் காரணம்னா அப்போ நம்ம இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் சொல்லக்கூடாது. ஏழ்மையே வழியா இருக்கிறது அப்படிதான் பிரசங்கம் பண்ணணும். அப்போ நீங்கள் அப்படி சொல்றீங்களா? ஏழ்மை தான் வழின்றீங்களா அல்லது இயேசு வழியா? பக்கத்துல சொல்லுங்க, ஏழ்மை வழியா? ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். ஆமா, ஒன்னு இயேசுன்னு சொல்லு, இல்லைன்னா ஏழ்மைன்னு சொல்லு. எதுக்கு போட்டு குழப்புறீங்க? அவனே குழம்பு போய் தான் சண்டை காலையில் வர்றான். இல்லை, இவங்க புது குழப்பத்தை வேற என்ன பண்ணிடுறது, போட்டு விட்டுருது. அது ஐயா, ஏழ்மை வழி அல்ல, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். ஆமா ஆமா, எல்லாம் சொல்லுங்க, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஆமா, மகாலா பாரா சச்சாலா பிராக்கெட்டே. ஆமென் ஆமென் ஆமென். இப்போ பரலோகம் போறதுக்கு பணம் தடையா? இப்போ அந்த 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 ஐஸ்வர்யவானே சொல்றான், நரகத்தில் இருந்துக்கிட்டு என்ன சொல்றான்னா, எனக்கு 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க. யாராச்சும் இந்த லாசருவை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அனுப்பி அவருக்கு என்ன பண்ண சொல்லுங்க, பிரசூசியஸ்த சொல்லுங்க. உடனே அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, அது பூமியிலேயே
அதுவும் சென்னையிலேயே பாலசேகர்னு ஒருத்தர் வராரு. அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டாலே போதும். இங்க இருந்து ஒருத்தர் போகணுன்றது அவசியமே, அங்கிருந்து ஒருத்தர் போகணுன்றதே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்னா, பணக்காரனா இருந்ததுனால அங்க வந்துட்டியப்பான்னு சொல்லல, இல்ல ஏழையா இருந்ததுனால இங்க வந்துட்டியப்பான்னு என்ன பண்ணல சொல்லல. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்த்தராக இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம், சிந்தப்பட்ட ரத்தம், உங்கள் பாவங்களுக்காய் அவர் செலுத்தின கிரயம், இதெல்லாம் நீங்க நம்புவீங்கன்னா ரட்சிப்பு உங்களுடைய. ஆக்சுவலி நான் தான் சால்வேஷன் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணல, கொஞ்சம் பட்டரு ஜாம் எல்லாம் தடவி பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? இது ரொம்ப நுட்பமா ஆழமா கவனிக்கிறவங்களுக்கு பேசிடும். வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமென். செழிப்புன்னு பேரு, ஆனா பேசுறது ரட்சிப்பு. சுவிசேஷத்தை சொல்றேன்னா சொல்லலையா? ஆனா இது ஒரு பிரசன்டேஷன் மெத்தடுங்க. இது ஒன்றை எப்படி மக்களுக்கு கொண்டு போகணுன்ற மெத்தடு. நீங்க எடுத்த உடனே பரலோகத்திற்கு வழியை பேசுகிறேன், நீங்க நோட்டீஸ் அடிச்சு போட்டு பாருங்க. அந்த ஹால்காரனும் ஸ்பீக்கர் மைக் செட் காரங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க கூட ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அதே கொஞ்சம் வேற மாதிரி பண்ணும் பொழுது மக்கள் என்ன பண்றாங்க? இது இது இந்த மெத்தடை நான் ஜீசஸ் இருந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா ஜீசஸ் வந்து எடுத்த உடனே பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொன்னா ஓடிடுவாங்கன்னு அவர் தெரியும். அதனால அவர் என்ன பண்ணாரு? எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறீர்களா? ஆமா சாமி, ஆமா சாமின்னு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. மாப்பிள்ள மொத்தமா தூக்க போறோம் இன்னைக்கு. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எப்படி ஷாப்பிங் போவோம், எப்படி உடுத்துவோம் என்று கவலைப்படுகிறீர்களே. சகோதரிகள் சிஸ்டர்ஸ் பூரா வந்துட்டாங்க. இயேசுக்கு மட்டும்தான் நம்ம கவலை தெரிஞ்சிருக்குது. இந்த மனுஷன் அந்த முதல் 2 வருஷம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்ததே இல்லை. அதனால என் பாரத்தை அறிந்தவர் இயேசு ஒருவரே அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? 50 பேர் வந்துட்டாங்க. பெரிய கிரௌடு வந்துடுச்சு. புசிப்பதை பற்றி கவலையா? ஆமா ஆமா. உடுப்பதை பற்றி கவலையா? ஆமா ஆமா. வீடு வாங்குறதை பற்றி கவலையா? ஆமா ஆமா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கும். எப்படி பிரசன்ட் பண்ணாரு பாருங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? மக்களுடைய தேவையை அப்படியே அட்ரஸ் பண்ணிக்கிட்டே வந்து அம்புட்டும் எங்கள் ஆட்சியில் செய்யப்படும். ஓட்ட போடு, ஓட்ட போட. ஆமா. அம்புட்டு வாக்காள பெருமக்களும் இயேசு என்கிற பெயரிலே ஓட்டை போட்டுவிட்டு, ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரசங்க கலையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லணும்னா என் தொழில் ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது பார்த்து எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. எனக்கு சந்தோஷம். நீங்க நிறைய பேர் இந்த மாதிரி எழும்புனீங்கன்னா சந்தோஷம். ஆமா. நம்ம ஆட்கள் இப்ப பாருங்களேன், ஒவ்வொரு ஏரியாலையுமே வீக்லி ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன தண்டலமையா இடம் பேருமா? நானும் என்னடா அப்படி. தண்டலம், ஆழ்வார்பேட்டை, பழைய வண்ணார்பேட்டை, அயனாவரம், பெரம்பூர், இங்கெல்லாம் நம்ம மீட்டிங்ஸ் நடக்குது வார நாட்கள்ல. அங்க பாலசேகர் வரமாட்டார், ஆனா பாலசேகருடைய சத்தம் உங்களுக்கு வரும். ஆமா. அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இந்த மாதிரி செல் குரூப்ஸ், ப்ரேயர் குரூப்ஸ் சென்னையில் உருவாக்குகிறோம். இனிமே இந்த ஹாலெல்லாம் மீட்டிங்ஸ் தொடர்ந்து நடக்காது. 1000 பேர் வர்ற பெரிய பெரிய மஹால்ல தான் கூட்டம் நடக்கும். லீடர்ஸ் மட்டுமே 100 பேர் எங்களுக்கு வேணும். ஆமா.
இப்போ இங்கே நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறீங்க, நீங்கள் தான் எங்கள் பிரதிநிதி. ஆமென், ஆமென். அதனால தான் உங்களுக்கு ரகசியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நீ நினைக்கலாம் நானா அப்படின்ட்டு. அப்படி தான் இங்கே எல்லாருமே இங்கே மீட்டிங்க்கு வந்தவர் தான் ரகு, மீட்டிங்கு வந்தவர் தான் கேப்ரியல், சாமுவேல், இங்கே இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் மீட்டிங்க்கு இந்த மீட்டிங் வந்தால் நமக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு வந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம தான் அந்த மீட்டிங்கே நடத்தணும் அப்படின்னு. நான் சும்மா அப்படி உங்களுக்கு புரியுறதுக்காக அப்படி சொன்னேன். நேற்றுக்கு அவங்க 2 பேரும் கர்த்தர் இந்த 2 வருஷம் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச அற்புதங்களை சாட்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு ரைட் கனெக்ஷன்ஸ்குள்ளே வரும் பொழுது, ஒரு சரியான இடத்துல இணைக்கப்படும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையை வளமாக்குகிறது. ஆமாம், அது அவங்க 2 பேரும் சாட்சி. நேற்றுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் வந்திருக்கிறாருன்னா 500 ரூபா கட்டி வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் 50,000 ரூபா பிஸ்னஸை விட்டுட்டு நேற்றுக்கு மீட்டிங் வந்திருக்கிறாரு. ஒரு நாள் பிஸ்னஸுங்க, ஒரு நாள் பிஸ்னஸ் 50,000. ஆனால் அதை விட நான் போய் நின்று இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா இதை விட பல லட்சத்தை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட இயக்கங்களோட தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் கற்றுக்கலாம். ஏன்னா இங்கே நான் வெறும் பிரசங்கம் கேட்குறவங்க வர்றதா நான் நினைக்கல. பல பேருக்கு இதை போய் கொடுக்குற ஆட்களும் அங்கே வந்துட்டு இருக்கிறீங்க. கூடிய சீக்கிரம் கர்த்தர் உங்களை வைத்து, உங்கள் வாயின் வார்த்தைகளை வைத்து பல பேர் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். உங்க கை மூலமா அநேகரை இவர் தொட்டு சுகமாக்குவார். ஆமென், ஆமென். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் வாழ்நாளை பூரணமாக்குவேன். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நடக்கும். ஆமென். சரி, ஒரு விஷயம் ரொம்ப கிளியர். அப்போ எடுத்த உடனே ராஜ்யம்னு ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறாரு? தேவைகளோடு. எல்லாம் சொல்லுங்க, தேவைகளோடு. இதுதான் நம்ம மனிதர்களோடு பேசணும். எடுத்த உடனே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறியா அப்படின்னா உங்களுக்கு அவரை ஏன் நான் ஏற்றுக்கணுன்றோம். அதெல்லாம் பேசக்கூடாது. என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறீங்க, என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறீங்க, என்ன அது அப்படியே பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்படி வந்துடுவாங்க. ஆமென். நம்ம ஆட்கள் பஸ்ஸில் போகும்போது இன்று மரித்தால் எங்கே போவாய் டேய், நானே பஸ் டிரைவர் ஒரு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு இருக்கிறேன். இவங்க பாருங்க, இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ட்ரைனிங். முதல்ல ஒரு கேள்வி கேளு, இன்று மரித்தால். ஒருத்தர் அப்படித்தான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்திருக்கிறார். இந்த மில்லு வேலையெல்லாம் பார்த்துட்டு காலையில் வந்து வீட்டு வாசலில் சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு உள்ளே போகிறார். இந்த டான் ப்ரீச்சிங்லாம் இருக்கும் பாருங்க. காலையில் ஒருத்தர் பந்திருக்கார். அப்படி இன்று மரித்தால் எங்கே போவேன்ட்டு மாவனை நானே வேலைக்கு போயிட்டு டயரில் வந்திருக்கிறேன். விரட்டு வேண்டியிருக்கிறார். எம்படி வேறு நம்ம சும்மா சுவிசேஷத்துக்கு எதிர்ப்புன்றோம். நம்ம இவ்வளோ கடுப்பேற்றினா எப்படி இருக்கும்? அவன் சொல்லுவான், கடுப்பேற்றுறார் மை லாட். இப்படி பிரசன்ட் பண்ணுறதுக்கு பதிலா பாருங்க, என்ன உங்களுக்கு ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பிரச்சனை. யோசேப்பு கேட்குறான் பாருங்க, இன்று உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது அப்படி சொல்லிட்டு ஆண்டவரை பற்றி சொல்லிட்டான். ஹலோ, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இன்று உங்கள் முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதே, காரணம் ஃபேர் அண்ட் லவ்லியா? எல்லாம் பழசுங்க, நீங்கள் வேற எங்கேயோ போயிட்டீங்க எனக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்ம. அப்போ நம்ம வந்து எதையும் விடலை, இவங்க விட்டதெல்லாம் சேர்த்து பிடிக்கிறோம். ஆமென். பரிசுத்தத்தை விடலை, பரலோகத்தை விடலை, ஜபத்தை விடலை, ஏன் உபவாசத்தை கூட விடலை. ஆமென். ஆமாம், ஆமாம். கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு நாள் இட்லி சாப்பாடு இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு கூட நான் என்ன பண்ணுறேன், சொல்லி கொடுக்குறேன். நான் எதுவுமே விடல. ஆனால் இந்த கிரியைகளால் எனக்கு நடக்கும்ன்றதை விட்டுட்டோம். கிறிஸ்துவினால தான் எல்லாம் நடக்கும்ன்றதை பிடிச்சிக்கிட்டோம். ஆமாம். இதெல்லாம் ஒரு டோக்கன் மாதிரி எடுத்து வந்து நீட்டி டோக்கன் வாங்கிட்டேன் அப்படின்லாம் வாங்க முடியாது. அது வந்து சுய கிரியையினால் அது நடக்காது. அது இயேசுவின் நீதியின் மூலமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆனால் நீதியை பெற்ற நாம் ஜெபம் பண்ணலாம், உபவாசிக்கலாம், கொடுக்கலாம், பரிசுத்தமாக இருக்கலாம், எல்லாமே என்ன பண்ணலாம்,
பண்ணலாம். அதில் எந்த இதுவுமே கிடையாது. எத்தனை பேர் கிளியராக இருக்குது? கிளியராக இருக்குதா? இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? கள்ள உபதேசமா? இது ஏதாவது பார்த்தியா இப்படி சொல்கிறாரு? சிலர் வந்து பிரசங்கத்தை விட்டுருவாங்க. அவர் கையை பார்த்தியா, அவர் கழுத்தை பார்த்தியா, அவர் இதை பார்த்தியா அப்படின்ட்டே இருப்பாங்க. நீ யோசிங்களேன், இப்போ ஒருத்தர் எதை பிரசங்கிக்கிறாரோ அது அவர்கிட்டே இல்லைன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? என்னங்க, ஊருக்கு பூரா மருந்தெல்லாம் கொடுத்து ஆரோக்கியத்தை சொல்ற டாக்டருக்கு எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கணும் தானே? அவர் அப்புறம் சொல்லுங்க, இப்படி இருமிக்கிட்டே ததஸ்கோப்பை வச்சா என்ன பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் அப்படின்னு கிளம்பிடுவீங்க. ஆமாவா இல்லையா? ஏதோ சொல்றீங்க, கேட்க மாட்டேங்க, இந்த பக்கம் வாங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டேய், இவர் டாக்டரா பேஷண்டா? அப்போ ஒருத்தர் என்ன செய்தியை பேசுறாரோ அந்த செய்தியின் அடையாளமா அவர் இருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? ஆராதனை பற்றி பேசுறவர் ஆராதிக்கிறவரா இருக்கணும். ஜபத்தை பத்தி பேசுறவர் ஜெபிக்கிறவரா இருக்கணும். செழிப்பை பத்தி பேசுறவர் செழிப்பா இருக்கணும். ஆமாவா இல்லையா? சூப்பர் பாஸ்டர், ஆமென். அப்படிதானே இருக்கணும். இதுல என்ன நம்ம எந்த மாய்மாலும் பண்ணலங்க. உள்ளதை உள்ளபடியே காட்டும் மாய கண்ணாடியே. ஒன்றும் பண்ணல, நாங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கிறோம், ரொம்ப யதார்த்தமாக இதை பேசிக்கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு கெட்டதும் கிடையாது. ஆனால் இதை நம்பி 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 இதில் இருந்து வாழ்ந்தவர்கள் பல 100 பேர் வாழ்க்கையை நான் பார்க்குறேன். ஆமென், ஆமென். சரி சரி, அப்போ ஒன்று ரொம்ப தெளிவாக இருக்குது, இது எதுவும் குழப்பமே கிடையாது. இது ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். ஆமென். சரி, இன்னைக்கு சில காரியங்கள் நான் பேச போகிறேன். டீ பிரேக் முன்னாடி இதை சொல்லிவிட்டு அப்படியே பிரேக்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஓகேவாயா? ஓகேவா? ஓகே. இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தம் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். இந்த அட்டெல்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? எனக்கு கொடுத்தாங்களா? இருக்குதா? அட்டையை தேடுறீங்களா? ஐயோ, உங்க தான் இருந்துச்சுன்றீங்களா? ஓகே. என்ன போட்டிருக்குது? கோதுமை. இதில் வரலையோ அது? சரி, ஓகே. உச்சிதமான அரிசி, கோதுமை, பாமாயில், ரவை, எண்ணெய், அந்த மாதிரி எதுவும் போட்டிருக்கா? அது போடலையா? என்ன போட்டிருக்குது? எல்லாம் சொல்லுங்க. உச்சிதமான கோதுமை, கண்மலை, தேன். உன்னை என்ன பண்ணுவேன்? அப்படி தொட்டு நாக்கில் வச்சிருவாரா இல்லை திருப்தி ஆக்குவாரா? நீங்கள் கொஞ்சம் பேர் இப்படி லேசாக பார்த்துக்கோ அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் உங்களை திருப்தி ஆக்குவாருன்னு. தேனுங்க ஐயா, தேனோட வந்திருக்கிறார். இது கடவுள் இதுக்கு மேலே உங்ககிட்ட எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க? தேனால் திருப்தி ஆகுவார் தான் சொல்கிறேன். 2 தேன் பாட்டில் வந்துடுச்சு பாருங்க. அதில் ஒன்று எனக்கு கொடுத்துருந்தான்னு சொல்கிறீங்க. நீ என்ன பேசுறீங்களோ அது உங்ககிட்ட வரும். நீங்க வெள்ளி பொண்ணு பேசுனீங்கன்னா அது உங்ககிட்ட வரும். நீங்க ஆரோக்கியத்தை பேசுனீங்கன்னா அது உங்ககிட்ட வரும். நீங்க வீடு நிலன்னு பேசுனீங்கன்னா அது உங்ககிட்ட வரும். ஆமே. கோதுமை மட்டும் பெண்டிங்காக இருக்குது, அதில் இப்போ போகும்போது வண்டியில் ஏற்றி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். உச்சிதமான கோதுமை, கண்மலை, தேனினால் உன்னை என்ன பண்ணுவார்? போஷிப்பார். ஸோ இந்த மந்த் ஆஃப் த பெஸ்ட். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, த பெஸ்ட். ஆமென். இது எங்க இருந்து எடுக்கிறோம்னா, வேதவசனத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீம் வேர்டு ஒன்று எடுத்துருக்கிறோம். அதை அடுத்த செஷனில் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே லெட் பை த ஸ்பிரிட். அவ்வளோதான். நீ காலையில் எப்படி ஜாலியாக சிலது பேசினாலும் என்ன சத்தியம் வேணுமோ அதை என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ என்னன்னா, இந்த ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த யோசேப்பும் அவனுடைய சகோதரர்கள்
இவங்க ஊரில் பஞ்சம்னு சொல்லிட்டு கடைசியில் எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் எகிப்தில் அதிபதியாக இருக்கிறது யார்? யோசேப்பு. ஒரு நேரத்தில் இவங்க தான் குழியில் போட்டாங்க. யார்? சொந்த சகோதரர்கள். ஆனால் இப்போ அந்த யோசேப்புக்கிட்டே போய் நிற்பாங்கன்னு இவங்க நினச்சேன், பார்க்கல. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு கூட ஒரு நாள் நீங்கள் நன்மை செய்கிற அளவுக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதி. கெட்டது நினச்சி கெட்டது பண்ணிட்டு இருந்தவங்க அங்கேயே தான் இருந்தாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவனோ பதவி உயர்வை அடைந்து மேலே போயிட்டான். ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் அதனால் எப்போவுமே இன்றைக்கி நான் சிலது உங்களுக்கு பேசணும். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை, டைம் தான் பிரச்சனை. நான் அதுக்குள்ளே டீ டைம் ஆயிடுச்சுன்ட்டாங்க. எனக்கு ஒன்றும் பிரசங்கம் பண்ண மாதிரியே தெரில. அதுக்குள்ளே டீ டைம் வந்துடுச்சு. அதனால் நம்ம ஆட்கள் இந்த ஜனவரி மாதங்கள்லாம் இந்த ஃபுல் டே ஏதாச்சும் அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக பேரெலாம் கொடுங்க. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணுன்றது எனக்கு பெரிய ஆசை. ஆமாம், ஏன்னா ரொம்ப வருஷம் கேப்பு பாருங்களேன். எல்லாம் ஃபில் பண்ணணுன்னா we need டைமு. நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஜனவரி 26 அதெல்லாம் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்துன்னா அவங்க சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வாங்க, கண்டிப்பாக நிறைய பேசலாம். இப்போ கவனிங்க, இந்த யோசேப்புக்கு இவ்வளோ யோசேப்பு கதை தெரியுமா எல்லாருக்கும்? சரி, ஓகே ஓகே ஓகே. இல்லை, அவன் தெரியாதவங்களுக்கு அங்கே ஒரு கிளாஸ் நடக்குது, அதுதான் சொல்லுவேன். சரி, சில பேர் புதுசாக கூட வந்திருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சிம்பிளாக சொல்லிடுறான். ரொம்ப கஷ்டமான கதையே கிடையாது. ஓகே, இது கதையல்ல, நிஜம். ஓகே. ஸோ இங்கே ஓன் பிரதர்ஸு இவனை பகைக்கிறாங்க. நமக்கு மற்றவங்க கஷ்டம் கொடுத்தா கூட இப்போ நமக்கு ஓரளவுக்கு இதாக இருக்கும். ஆனால் யார் தான் கஷ்டம் கொடுக்குறா? என்ன சிஸ்டர், ஏன் இப்படி வீட்டு கதையெல்லாம் சொல்கிறீங்க? சொந்த தம்பி சொந்த சும்மா அவங்க உதாரணத்தை சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப நெருக்கமானவங்க, நெருக்கம் கொடுக்கறது யாரு? நெருக்கமானவங்க அதான் நெருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் பாதிப்பை நாம் என்ன பண்ணுறோம்? சந்திக்கிறோம். வாழ்க்கையில் பாதிக்கவே படலை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அவங்க அப்படி இருந்தீங்கன்னா வாங்க, உங்களை மட்டும் நான் தனியாக பார்த்து உங்கள் அபிஷேகத்தை வாங்கிக்கலான் இருக்கிறேன். எல்லாருமே எங்கே பண்ணி போட்டிருக்கிறோம். அஃபண்ட்ன்றது நம்ம வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எங்கேயோ ஒரு உறவுகள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, போகிற சர்ச்சின் மூலமாக, விசுவாசி மூலமாக, பாஸ்டர் மூலமாக, வெளியில் வேலை பார்க்குற ஓனர் மூலமாக, இல்லை தொழிலாளிக்கு ஓனரு, இப்படி ஏதோ மாற்றி மாற்றி என்ன பண்ணுது, ஒரு அஃபண்ட்டு நடக்குது. ஒரு ஒரு மனத்தாங்களுக்கான ஏதோ ஒன்று அங்கே இருக்குது பாருங்கள் லைஃப்பில். அப்படி வராமல் யாருமே போனதே கிடையாது. எல்லாருடைய லைஃப்லையும் வருது. ஏன்னா இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, சக்ஸஸ், ப்ராஸ்பரிட்டி இப்படிலாம் நம்ம பேசும்பொழுது அப்படியே ஒரு ஹைப்பாகும். ஆவிலாம் என்ன ஆகும்? பயங்கர உற்சாகமாகவும் ஆகிறது நல்லது. ஆகாமல் இருந்தால் தான் தப்பு. ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த கனவை எடுத்துகிட்டு நீங்கள் போகும்பொழுது, அந்த ஜேர்னியில் நீங்கள் போகும்பொழுது இந்த மாதிரி சில விஷயம்லாம் என்ன பண்ணுது, வருது. எந்த மாதிரி விஷயம் வருது? அந்த கனவை எதிர்க்கக்கூடிய, அந்த கனவை பாதிக்கக்கூடிய, அந்த கனவு நடக்க முடியாமல் போகிற மாதிரி ஏதோ ஒரு சூழல் மாதிரி எங்கே என்ன பண்ணுது, வருது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதில் தொடர்ந்து என்ன பண்ணுவீங்க, போவீங்க. இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, அவர் சொன்னார் ஆனால் எங்கள் வீடுன்னாரு, சொந்த வீடு வாங்கினாரு, இப்போ வாடகை வீட்டில் காலி பண்ண சொல்லிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம நிலமும் தங்கமும்ன்றாங்க, வாங்க போகணும்னு பார்த்தா டக்குன்னு 3000 ரூபா கூடிட்டுன்றாங்க. ஏதோ ஒன்று ஆதரவாக நடக்காமல் எப்படி நடக்குது? பதவி உயர்வுன்னாரு, வேலை விட்டு போன்ட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் இப்போ நான் சொன்னதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க? ஒரு 10 பேராவது இருக்கீங்களா? இல்லை எல்லாருமே இருக்கிறீங்களா? வெளியில் சொல்ல முடியாது பிரதர். நாங்களே பவுடர் போட்டு மேக்கப் பண்ணி எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம். விட்டிங்கன்னா நாள் முழுதும் அழுவோம். நீங்கள் அழக்கூடாதுன்னு சொன்னதுனால அமைதியாக இருக்கிறோம். இவ்வளோ இருக்குது பாருங்களேன், எல்லாருக்கும் இருக்குது. எட்டோடனே யோசேப்பு கனவு பார்த்தா அடைஞ்சான் அப்படின்ற மாதிரி இல்லை. முதல்ல அவன் கனவு அவன் வீட்டிலே என்ன பண்ண மாட்டேங்காங்க, ஒத்துக்க மாட்டேங்காங்க.
அவன் அண்ணன் தம்பி என்ன பண்ண மாட்டேங்காங்க, ஒத்துக்க மாட்டேங்காங்க. இவன் என்னடா கடைசியில் பிறந்துக்கிட்டு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எல்லாமோ பேசிட்டு இருக்காங்க, டென்ஷன்லேயே இருக்கிறாங்க. ஒரு நாள் வசமாக சிக்கிக்கிட்டான். உடனே தூக்கி எங்கே போட்டாங்க, கூலியில் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தண்ணியும் கிடையாது ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு குழியில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, யோசேப்பை போட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். நான் வந்து அப்படி இருப்பேன், செழிப்பேன், உயர்வேன், மேலே இருப்பேன், பல பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னவன் இப்போ எங்கே கிடக்கான்? என்னப்பா இப்போ நம்மளை யார் காப்பாற்றுவான்னு தெரியலையே, நமக்கு யார் தண்ணி கொடுப்பான்னு தெரியலையே, நம்ம மேலே வருவோமான்னு தெரியலையே, இப்போ ரொம்ப ஓவராக சத்தம் போட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஒருத்தர் இன்னைக்கு சொன்னார், நான் ஒளிமயமான அப்படின்னா டக்குன்னு கரண்ட் போயிட்டு போயிருந்தார் அப்படின்றாரு. ரொம்ப சத்தம் போட்டோம் போல நான் சுகமானேன் அப்படின்னா கை காலெல்லாம் வலிக்குதுன்றாரு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்க என்ன நம்புறீங்களோ அதுக்கு எதிராக ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது வருது வருது. இந்த பாரு கட்டுறம் பாரு முடிக்கிறோம் பாருன்னா ஆப்போசிட்டா ஒன்று ஏதோ ஒன்று வருது. ஸோ நான் உங்களுக்கு நான் சொல்றேன், எதிர்ப்புகளோ சூழ்ச்சிகளோ இதெல்லாம் வராமல் சாதிச்சதா எந்த வரலாறுமே கிடையாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எத்தனை தான் வந்தாலும் உங்களை உட்கார வைக்க வேண்டிய இடத்துல உங்களை உட்கார வைப்பார். ஆமா, உங்களுக்குள்ள கனவை வைத்தவர், உங்களுக்குள்ள இந்த தரிசனத்தை வைத்தவர் அதை அடைய உங்களுக்கு உதவி செய்வார். ஆமா ஆமா, பைபிள் சொல்லுகிறது பாருங்களேன், தரிசனம் குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்கிறது போல உனக்கு தெரிஞ்சாலும் நீ வந்து பயப்படாத, காத்திரு, முடிவிலே அது விளங்கும். ஆமா ஆமா, பக்கத்துல பா சொல்லுங்க, உங்க கனவு நிறைவேறும். நல்லா சொல்லுங்க, உங்க கனவு நிறைவேறும். ஆமா, இன்னைக்கு உங்க கனவுக்கு எதிராக ஒன்று நடந்ததுனால, அல்லது உங்க நம்பிக்கைக்கு எதிராக ஒன்று நடந்ததுனால, உங்க எதிர்பார்ப்புக்கு எதிராக ஒன்று நடந்ததுனால அவ்வளோதான் நினைக்காதீங்க, அந்த குழி வழியாய் மாறும். ஆமா, நான் சொல்றேன், அந்த கிணறு, அந்த பிட், ஆண்டவர் எங்க என்ன பண்றா பாருங்க, பிட் டு பேலஸ். எல்லாம் சொல்லுங்க, பிட் டு பேலஸ். ஆமா, குழியில் இருந்து கோபுரம். ஆமா, எல்லாம் சொல்லுங்க, குழியில் இருந்து கோபுரம். ஆமா 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 ஆமா, எல்லாம் சொல்லுங்க, குழியில் இருந்து கோபுரம். ஆமா, பிட் டு பேலஸ். எல்லாம் சொல்லுங்க, பிட் டு பேலஸ். ஆமா, அவங்க into the pit. எல்லாம் சொல்லுங்க, into the pit that is here in the wilderness and do not lay hands on him. பாருங்க, அப்படி தூக்கி போட்டாங்க. ஆனா கர்த்தர் அங்கிருந்து அவன் என்ன பண்றாரு, கூட்டிட்டு போறாரு. ஆனா ஒரு நாள் வருது, ஆமென், bless you, ஒரு நாள் வருது. எப்படி அந்த நாள் வருது தெரியுமா? இந்த யோசேப்பை கடவுள் உயர்த்தி எகிப்திலே என்ன பண்ணிட்டாரு, பெரிய ஆளாக்கிட்டாரு. எகிப்தில் பார்வோன் கூட ஒன்றும் கிடையாது, இவன் தான் எல்லாம். அவன் எப்படி சொல்றான் பாருங்களேன், பார்வோனுக்கு என்னை அவர் தகப்பன் ஆக்கினார். I am a father, I am a source. Father means in the Hebrew language என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க நான் தான் தலை அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி தலையை சொல்ல. பைபிளில் தலைன்னு சொன்னால் சோர்ஸ்ன்னு அர்த்தம். சோர்ஸே இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் தலையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு கணவன் தான் மனைவிக்கு தலை அப்படின்றாங்கல்ல, உடனே தலைன்னா ஏதோ அஜித் தலைன்னு நண்பன் நினச்சிக்காதீங்க. இது தலைன்னா என்ன தெரியுமா, அவர் தான் பொறுப்பு. பொறுப்பே ஏற்காத ஆள் தலையே கிடையாது. ஹலோ, ஐ எம் a source. எல்லாம் சொல்லுங்க, சோர்ஸ். பார்வோனுக்கு அவர் என்னவா மாத்தினார், என்ன தகப்பனா மாத்தினாரு. ஐ எம் a father. அவன் இன்னும் நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா, பார்வோனுக்கே அப்பன் நான் தான்டா. ஆமா ஆமா, அப்படி உயர்த்திட்டாரு. ஆனா அதே ஊர்ல தான் அவன் அடிமையா போனா, இப்ப அதே ஊர்ல யார் ஆயிட்டான், அதிபதி ஆயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, அதிபதி ஆயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, அடிமை அதிபதியான கதை. நான் சொல்றேன், இந்த கதை தானே எனக்கு வேணும்.
ஏன்னா இன்னைக்கு நான் கீழே கிடக்கிறேன், இன்னைக்கு நான் குழியில கிடக்கிறேன், இன்னைக்கு தண்ணி இல்லாத ஒரு காட்டில் கிடக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குதா? உங்களுக்கு தான் இந்த கதை. அப்படி கிடக்கிற உங்களை புழுதியிலிருந்து தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்தி உங்களை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்கிற ஒரு சுவிசேஷம். ஆமென், ஆமென். இதை பேசுறதுல எனக்கு சலிப்பே கிடையாது. ஆமென். ஏன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். குழியில கிடைக்கிறீங்களா? வாழ வழி தெரியாம இருக்கிறீங்களா? வாழ்க்கையில் ரொம்ப கீழான நிலையில் இருக்கிறீங்களா? சொந்த சகோதரர்களால் உறவுகளால் காயப்படுத்தப்பட்டு நீங்கள் கிடக்கிறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாத பிரதர். இல்லை, எல்லா பிரதரும் ஒரு கஷ்டம் பட்டிருக்காங்க பிரதர். கஷ்டம் படாத ஆளே கிடையாது. சில சொல்லுவாங்க, அதில் போட்டிக்கு வருவாங்க, ஏன் கஷ்டம் தான் பெருசு. சரி வச்சுக்கோங்க, நான் பட்ட மாதிரி யாரும் பட்டதில்லை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு மாதிரி அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கஷ்டம். ரொம்ப பேசுனீங்கன்னா சொல்லிடுவாங்க, வயிற்று வலியும். நல்லா எல்லாம் சொல்றீங்களே சிஸ்டர். எனக்கு இந்த மாதிரி யாராவது சப்போர்ட்டிங் ரோல் கேரக்டர்ஸ். இன்னொரு சிஸ்டர், இவங்கெல்லாம் வந்து எனக்கு அவங்களாம் இவங்கெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இவங்க போட்டுதாங்க. சூப்பர் சிஸ்டர், கள்ளங்கவுடு இல்லாமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப செஞ்சிருப்பாங்களே. எப்படி ஆண்டி வேலை ஒரு ப்ராஃபஸி. இந்த மாதிரி ஆள்களுக்கு தான் வச்சு செய்வாங்க நிறைய. அப்போ அங்கே பாருங்க, ஸோ இது எல்லாருமே அஃபண்டை சந்திச்சிருக்கிறோம். வாழ்க்கைக்குள்ள ஒரு தாக்கத்தை சந்திக்காத ஆள் யாருமே கிடையாது. அப்படி ஒரு ஆள் நீங்க பார்த்ததே கிடையாது. எல்லாருமே சிறு வயசுல சந்திச்சிருக்கலாம், திருமணத்துல சந்திச்சிருக்கலாம். come on talk to me. வேலையில சந்திச்சிருக்கலாம். எங்கேயோ ஒண்ணு என்ன பண்றோம், இது பண்றோம். இந்த ஜோசப் லைஃப்ல அன்னமி தான் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தா, அங்க ஒரு இடத்துல வேலைக்கு போறான். அப்போ கொஞ்சம் அப்படியே நல்லா ஆகுது, எங்கேயோ ஒரு ஒளிவட்டம் தெரியுது, நம்ம அப்படியே வந்துடுவோம் போல அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த அம்மா அந்த பையன் தப்பான பையன் ஒன்று போட்டு கொடுத்து கடைசியில் எங்கே போயிட்டான்? என்னடா இது, இந்த பாம்பு கட்ட மாதிரியே இருக்குது, ஏன் இருக்கும், சர்ன்னு ஏறுவோம், டோக்கனு கொத்திரும், நெருங்கிடுவாங்க. பார்த்தீங்களா, ஸ்னேக் ஸ்லைடர் கதை மாதிரியே இருக்குது. என்னங்க இதுலேயும் பதமா, பரமபதமா அது? சரி ஓகே. வள்ளிக்கிட்டு போயிடுச்சே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க என்னட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். வள்ளிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்படி இப்படி நடக்குது அவன் லைஃப்பில். எப்படி இருக்குது பாருங்க, அவனுக்கு நல்லா போகிற மாதிரி இருக்குது, டக்குன்னு என்ன ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்திருக்கு லைஃப்பில்? இப்போ தான் அப்படியே ஒன்று இதாகிற மாதிரி இருக்கு. ஆனால் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அப்போ உங்கள் கதையும் அவங்க கதையும் ஒன்று தான் பாருங்க. உங்களை மாதிரி ஒரு ஆள் தாங்க இங்கே இருக்கிறாரு. நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா உங்களை மாதிரியே நிறைய பேர் இங்கே பார்க்கலாம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் கடவுள் எப்படி அவங்கள தூக்குனாருன்னு இங்கே இருக்குது. இது ரொம்ப ப்ராக்டிக்கலான புக்குங்க. அதனால தான் டெய்லி இது படிக்கணும். ஆமாம் பாருங்கள், நான்லாம் பாருங்கள் ரொம்ப பெருசாகவே வாங்கி வச்சுருக்கிறேன். யாராவது என் கூட போட்டிக்கு வரீங்களா? வரீங்களா? உங்கள் பைபிளுக்கும் என் பைபிளுக்கும் வச்சு பார்ப்போமா? இருக்கிற பைபிளோட பெரிய பைபிள் வச்சுருக்கிறேன். பெரிய பிரசங்கியார் நான். சும்மா உங்களுக்கு ரொம்ப சீரியஸாக பேசினாலும் அழுதுருவீங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஆமாம் பாப்பா, அதை நினச்சி பார்த்தாலே அது எனக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க. செவரெலாம் நாங்கள் கழுவ முடியாது. அப்போ சம்திங் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணியிருக்குது, நடந்துருக்குது. இன்னும் அண்ணன் தம்பி பண்ணால் அங்கே போய் பார்த்தா அங்கே இன்னொரு அம்மா என்ன பண்ணிடுச்சு, பொய்யான குற்றச்சாட்டு போட்டு எங்கே போயிட்டான். இது குழி பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா கெட்ட பேர். யோசிப்பை பார்க்குறவன் மூரை அப்படி பார்க்குறான், டேய் இந்த பேனடா பத்தலை தெரியுது, அவன் பண்ணாலும் பண்ணியிருப்பான்டா. எப்படி இருக்கும் பாருங்க அவனுக்கு. நல்ல வேலை ஃபேஸ்புக் யூடியூப்லாம் இல்லை. இருந்ததுன்னா அன்றைக்கு தலைப்பு செய்தி யாராவது இருந்திருப்பாரு, ஓனர் அம்மாவை கையப்படுத்தி இழுத்த காம கொடூரன். என்னங்க
எல்லாம் போட்டு டைப் பண்ணி நம்ம ஆட்கள்லாம் தமிழனா இருந்தா ஷேர் பண்ணு அப்படி ஒன்று போட்டா போதும், படிக்காமலே ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா நான் தமிழன்டா அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எதையாவது ஒன்று போட்டு எப்படி நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்க பாருங்களேன். டெவலப் ஆகி போயிருக்கிறாங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அப்படின்னு அப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி கூட நல்ல வேலை இல்லை. ஆனால் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்படி பார்த்துட்டு போயிடுறாங்களே. அன்னைக்கு முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிற அளவுக்கு ரொம்ப டைம் இருந்ததுனால நிறையவே பேசியிருப்பாங்க. வரும்போது போகும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு, குழியும் குற்றச்சாட்டுகளையும் சந்திச்சு தான் என்ன பண்ணுறான், போகிறான். ஆனால் அவன் யோசித்து பார்க்கல, இந்த குழி கோபுரமாய் மாறினது போல் இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் சிங்காசனம் செல்லுவேன். இன்னைக்கு 2 சொல்றேன் பாருங்களேன். பிட் டு பேலஸ். எல்லாம் சொல்லுங்க, பிட் டு பேலஸ், பிரிசன் டு பேலஸ். அப்ப நான் சொல்லட்டுமா, எங்க தூக்கி போட்டாலும் வர வேண்டிய இடத்துக்கு ஆமா. உங்களை குழியில போடலாம், உங்களை சிறையில போடலாம், எங்க வேணாலும் போடலாம். நீ எங்க வேணாலும் போடு. என் பிள்ளைய நான் கொண்டு வர வேண்டிய நேரத்தில், கொண்டு வர வேண்டிய இடத்திற்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஆமென். ஓ மாகாச்சலா பிரேக்கே. சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். வெளியில உங்களுக்கு மனுஷன் என்ன வேணாலும் பண்ணாலும் உங்க ஹார்ட்ல அந்த அஃபெண்டை நீங்க சுமக்க கூடாது. அதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இன்னைக்கும் நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில நல்லாகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்றேன், அவங்க வாழ்க்கையில நடந்ததையே யோசித்து கொண்டிருக்கிறாங்க. என்னைக்கு அந்த குப்பையை தூக்கி தூர போடுறீங்களோ அன்னைக்கு நீங்க மேல வருவீங்க. It is not an easy things, but God will help you. அது சாதாரணமான காரியம் கிடையாது, அது ரொம்ப கடினமானது. அதுக்கு கர்த்தருடைய உதவியும் தேவ மனிதர்களுடைய உதவியும் ஜெபமும் இருந்தா எந்த கடந்த காலத்துல இருந்தும் நீங்க வெளியே வர முடியும். ஆமா. இன்னும் ஒரு மாசத்துல வருஷம் முடிய போகுது. நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அஃபெண்ட் உங்க வாழ்க்கையில நடந்ததோ, என்னையெல்லாம் உங்க வாழ்க்கையில பாதிப்பு நடந்ததோ, அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஆவியானவர் விரும்புகிறார். அதுல இருந்து உங்களை தூக்க விரும்புகிறார். அதுல இருந்து உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். அதுல இருந்து உங்களை விடுவிக்க அவர் விரும்புகிறார். மனித வார்த்தைகள் மூலமாய், மனிதன் செய்த தீமைகள் மூலமாய், சத்துருவின் மூலமாய் வந்த வெட்கங்கள், வேதனைகள், அதை எண்ணிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை அல்ல. அதை தூக்கி தூர போட்டுட்டு என்னை அழைத்தவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமா. எனக்காக ஒரு டெஸ்டினி அவர் வச்சிருக்கிறார். நான் அங்க போவேன். ஆமா. ஆமா. என மனித கரம் அல்ல, தேவ கரம் என் வாழ்க்கையில வெளிப்படும். ஆமா. ஆக்சுவலி யோசேப்பு வாழ்க்கையில யோசேப்பை பார்த்து கவலைப்படாத சகோதரன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? ஆனா யோசேப்பு கதையில பாருங்க, அவன் ஊரையே ஆட்டி தேடுறான். இவனை பாதிச்சாங்க பாருங்களேன். ஜெயிலில் இருக்கும் போதும் கேட்குறான், நீங்க ஏன் ரொம்ப கவலையா இருக்கிறீங்கன்றான். கவலையா இருக்க வேண்டியவன் அங்க எல்லாரையும் பார்த்து என்ன கேட்குறான், ஓய் ப்ரோ ஏன் இன்னைக்கு ரொம்ப சேடா இருக்கிறீங்க, சில் ப்ரோ. அவன் பிரதர்ஸ் வர்றாங்க. முதல்ல இவன் தான் ஜோசப்னு என்ன பண்ணல தெரியல. ஏன் தெரியுமா? பாதிச்சவன் அதே அடையாளத்தோடு இருப்பான், பாதிக்கப்பட்டவன் அடையாளம் தெரியாத அளவுக்கு. ஆமா. உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தந்த மனிதர்கள் அங்கே அப்படி இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை அடையாளம் தெரியாத அளவிற்கு, ஆமா, உங்க அடையாளமே தெரியாத அளவுக்கு அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை உயர்த்துவார். ஆமா. ஆமா. ஆனா இவங்களுக்கு தெரியுது அவன் அண்ணமாருன்ட்டு. ஏன்னா அதே கட்டம் போட்டு சட்டை, அதே தறிக்கு டவலு, துண்டு பீடியோட இருக்கிறாங்க. ஆனா யோசேப்பு சொன்னாலே நம்ப முடியாத அளவுக்கு,
சொன்னாலே நம்ப முடியாத அளவுக்கு கர்த்தர் இவன் அடையாளத்தை மாற்றி, கர்த்தர் இவன் உடையை மாற்றி, நடையை மாற்றி, பார்வையை மாற்றி, அவனை புதிய பரிவாரங்களோடு, ஆமென், அந்த எகிப்திலே ஒரு அரசனை போல அவனை அப்படியே காட்சியளிக்க வச்சார். அவனை நம்பவே இல்லை. யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், இது அப்படியே எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில என்னெல்லாமோ பண்ணிருக்கிறாங்கல்ல, அப்படி பண்ற மனுஷங்க அதே அடையாளத்தோடு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்களை அடையாளம் தெரியாத மாதிரி ஆசீர்வதிப்பார். இன்னும் சொல்லணும்னா அதே மனிதர்கள் உங்களை பார்த்து, எப்பா நீனா, எனக்கு இது எப்படிப்பா, ஆமா பாருங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில கொஞ்சம் நான் ருசி பார்த்துருக்கிறேன். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு, ஆனா கொஞ்சம் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு கப் ஆஃப் கிளாஸ் அளவாவது என்ன பண்ணியிருக்கேன், பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேர் எனக்கு என்னெல்லாமோ பண்ணவங்களாம் சொல்லியிருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, அவரை பார்க்க முடியுமா. இங்கே சென்னையிலே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறதுக்கு கிடைக்குமான்ட்டு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் என்னெல்லாமோ பண்ணவங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இவரு எனக்கு தெரியவே இல்லையப்பா. நான் சொல்றேன், உங்கள் எதிரிகள் உங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிற்கு அவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஆனா இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு நான் சொல்ல போறதுலயே. இந்த ஜோசஃபுடைய ஹார்ட்ல அஃபண்டே இல்லை. அஃபண்டே இல்லாத ஹார்ட் தான் அபண்டன்ஸ்குள்ள உங்களை கொண்டு போகும். இங்க அஃபண்ட் இல்லைன்னா you will enter abundance. ஆமா, ஆமாங்க. நிறைய பேருக்கு அவங்க இருதயத்தில் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. நீங்க அடுத்த செஷன்ல ஹார்ட் செக்அப்ஸ், ஆமா, ஹார்ட் ஹீலிங், டெலிவரன்ஸ், ஆமா, ஆமா, இதெல்லாம் நடக்க போகுது. ஆமென். அப்போ பாருங்க, அடையாளம் தெரியாத அளவுக்கு அவனை பிளஸ் பண்ணதுக்கு சீக்ரெட்ஸ் படிக்க போறோம். எப்படி பூஜ்ஜியத்தில் இருந்தவன் ராஜ்யத்திற்கு வந்தான். ஆமென். குழியில் இருந்தவன் கோபுரத்திற்கு எப்படி வந்தான். இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜோசப், இந்த எக்ஸோடஸ் ஸ்டடீஸ் பற்றி இன்னொரு ஆஸ்பெக்ட் சொல்லட்டுமா. இப்போ இவங்க யோசேப்பு அடிமையாக போய் அதிபதியானா, ஆனால் இவங்க எல்லாம் இவன் அதிபதியாக இருந்த காலத்தில் வந்து அடிமையானாங்க. அதே ஊர், ஒருத்தன் உயர்ந்தான், ஒருத்தன் தாழ்ந்தான். அது என்னன்றது பேச போறேன். அது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு நீ காட்ட போறேன் நான். ஆமென், ஆமென். அப்ப நான் சொல்றேன், அடையாளம் தெரியாத அளவுக்கு பிளஸ் பண்ணிட்டாரு. ஆமென். அடையாளமே தெரியாத அளவு என்ன பண்ணிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆமென். இந்த செஷன் இதோட நீங்க டீ பிரேக் போகலாம். உங்க வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். 2 காரியம், பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்திற்கு, சிறையிலிருந்து சிங்காசனத்திற்கு, ஆமென், குழியிலிருந்து கோபுரத்திற்கு, ஆமென், prison to palace, pit to palace, ஆமென். அவர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். என்ன நடந்தாலும் உங்க கனவை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். No one can stop it. No one can stop it. ஆமென், ஆமென். எவராலும், எந்த மனிதனாலும், எந்த பிசாசாலும், எந்த சக்தியாலும் அது தடுத்து நிறுத்த முடியாது. The one who called, he is faithful. The one who called, he is faithful. ஆமென். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்குள்ளே கனவை வைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களுக்குள்ளே தரிசனத்தை வைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உங்க வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். ஆமென். நிச்சயமா அந்த இடத்துக்கு போவீங்க. ஆமென். ஸோ அதுக்கான ஹார்ட், அதுக்கான மைண்ட் செட் எப்படி வளர்த்துக்கிறதுன்றது தான் நம்ம பேச போகிறோம் அடுத்த செஷன்ஸில். நிறைய பேருடைய இருதயங்களை தேவன் சுகமாக்குவார். ஆமென், ஆமென். உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னர் ஹீலிங் நடந்தாலே ஃபிசிக்கல் ஹீலிங்கும் சேர்ந்தே நடக்கும். நிறைய நோய்களுக்கு காரணம் உள்ளே இருக்கக்கூடிய கசப்புகளும் மன்னியாமைகளும் தான்.
இட்ஸ் ஸ்பிரிச்சுவலி அண்ட் சைக்காலஜிக்கலி இட் இஸ் ட்ரூத். சொஸ்த மனம் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உங்க மனம் சுகமாகலன்னு வைங்களேன், எத்தனை பிரசங்கியார் வந்து ஜெபம் பண்ணாலும் போன வியாதி வந்துகிட்டே இருக்கும். சுகம் ஆகாதன்னு சொல்ல மாட்டேன், நிரந்தரமா சுகமாகாது. ஏன்னா வேர் இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்த செஷன் வேரோட பிடுங்கி ஆமென், அந்த கசப்பான வேற புடுங்கி தூக்கி வெளியே எரிஞ்சு கர்த்தர் உங்களுக்காய் வைத்த அந்த நல்ல எதிர்காலங்களுக்கு நீங்கள் போகும் வழியை நான் படிக்க போகிறோம். ஆமென், ஆமென்.